ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் வது சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்து உங்களோட நான் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி இன்றைக்கி கூட இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோணிச்சு. கண்டிப்பாக இது உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா சோஷியல் டீம்னு நான் பேர் வச்சுருக்கேன், சேனல் பேர். சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் டீச்சராக இருக்கேன். இப்போது ஒரு 10 நாள் கழித்து தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். கரெக்டாக 10 நாள் 8 நாள் ஆகிடுச்சு, 9 நாளைக்கு யாரோட விஷயம் பேசுகிறேன். இப்போது கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு நியூஸ் சேனல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை நானும் வச்சுருக்கேன் வீட்டில். எங்கள் வீட்லேயும் ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. என் வீடு மாதிரியே நிறைய வீடுகளில் இருக்குது. இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது குழந்தைகளை, பொம்பளை பசங்களை. அந்த ரித்தன்யா அந்த பொண்ணோட நியூஸை டெய்லி கேட்டு கேட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஏன் பயம் வந்துருச்சு அப்படின்னா, என்னதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம படிப்பை சொல்லி கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்புறம் சொசைட்டியில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961 போட்டிருக்காங்க. ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சம்பளம் எல்லாருக்கும் அந்த பதவிக்கு ஏற்ற சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1976 அந்த சட்டம் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அவ்வளோ சட்டங்கள் இருந்தும் அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு, வேலை, சம்பாத்தியம், தைரியம் இதெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு நம்ம கோடி கோடியாக செலவு பண்ணி கல்யாணமும் பண்ணி கொடுத்து கடைசியில் அந்த குழந்தைகள் மன தைரியம் இல்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன என்ன சொசைட்டி போயிட்டுருக்கு, எந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம கொடுக்க முடியும் பிள்ளைகளை? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்கிறதும் தப்புன்றது தான் கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனால் யார் கொடுக்கலை, யார் வாங்கலை சொல்லுங்கள்? இப்போ நானே கூட எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறேன்னா என் பொண்ணு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்து விடுறேன். ஒரு கஷ்டம் வீட்டில் அப்படின்னும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் இப்போ 5-10 வாங்கிட்டு போகுது. அண்ணன் கூட பிறந்த வீட்லேயோ அப்பா அம்மா கிட்டேயோ அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு திரும்ப போயிட்டு கொண்டு போய் கொடுக்குது. இதெல்லாம் சகஜமாக தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது மனசு கொடுத்தோம் இல்லை அவங்க வேண்டான்னு மறுத்தோம் இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் என் வீடு அப்படி நாங்கள் இருந்து வாங்கிட்டு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீ வாங்கிட்டு வா, நீ கொண்டுட்டு வா, எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணி அதுங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தள்ளப்படுதுங்க. இந்த முடிவு நல்லதா? இப்படியே போயிட்டு இருந்தா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அடுத்து வர இதுலலாம் இருக்குமா? அதில் நம்புவாங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 10 லட்சம் கேட்டு போன மார்ச் 2024 மார்ச்சில் தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கூட ஆகலை. இதுக்குள்ளே அவங்க அந்த பொண்ணு டவுரி ஹஸ்பண்ட் டவுரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு காலையில். இப்போது யார் ப்ரொடெக்ட் பண்ண போகிறா இந்த பொம்பளை பிள்ளைங்கள சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் லெசன் நடத்துகிறேன். எனக்கு 10th சிவிக்ஸில் ஒரு லெசனே இருக்குது, ஜெண்டர் லெசனே ஒன்று இருக்குது. அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா விமனோடைய எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் ஒர்க்குக்கு என்ன பேஜ் கொடுக்குறாங்க, வீட்டு வேலை செய்கிற அவ்வளோ வேலை செய்கிறாங்க பெண்கள். டிஸ்கிரிமினேஷன் தான் எல்லா இடத்துலையும். எங்கேயுமே அவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கோ அப்புறம் அவங்கள ஏற்றி கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ 10% தான் இருக்காங்க. மீதி 90% இந்த குழந்தைகளை கீழே தான் தள்ளி விடுறாங்க. அதை நான் சொல்லி தரும்போது அந்த பிக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் ஒரு ஃபீமேல் இருக்கும், 10 கை கொடுத்துருக்கும். 10 கையிலையும் தொடப்பம், முறம், அதுலேருந்து புக்குலேருந்து சட்டை எல்லாமே இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த பிக்சரில். ஏன் ஆண் சமுதாயம் பெண் சமுதாயம்னு பிரிஞ்சு பெண்கள் இப்படி கீழே எல்லாத்துலேயும் இந்த அளவுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்? அது என்னால் தாங்கிக்கவே முடியல. இதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? இப்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, இது அரேஞ்சு மேரேஜு இல்லை இது லவ் மேரேஜ், எந்த மேரேஜ் வேணாலும் இருந்துட்டு போட்டோங்க. அரேஞ்சோ லவ்வோ அந்த பொண்ணு அப்பா வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுது. இன்னொருத்தர் வீடுங்கிறது டோட்டலாக, அதாவது வேரோடு இருக்க மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வளருன்னா அது எப்படி வளரும் சொல்லுங்கள்? விதை போட்டு வளர்றது ஒரு வீடு, அதை பிடுங்கி கல்யாணம்னு ஒன்று வரும்போது இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்புகிறோம். எல்லாம் புது மனுஷா, புது இடம்,
அது அவங்களோட போய் அடாப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது ஏதாவது பிரச்சனை நீங்கள் அழுதுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற முதல் வார்த்தை அம்மா, என் குடும்பம் என்ன சொல்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, முன்ன பின்ன அப்படி தான் இருப்பாங்க, விட்டு கொடுத்துப்போ. ஏன் அந்த வார்த்தையை அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த குழந்தை மொத்தமாக இங்கே வந்திருக்கே, எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு அன்பு பாசம் ஊட்டி வளர்த்தவங்கள இப்போ 20 வருஷம் உட்காந்து வளர்த்தவங்கள கூட வாழ்ந்தவங்கள விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம விட்டு கொடுத்து போவோம். ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குது? ஏன் விட்டு கொடுத்து போகிற சமுதாயம் இங்கே இல்லை? அந்த குழந்தைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த பொம்பளை பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோம்? அதுக்கு இங்கே பாருங்க, ஆணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எந்த இடத்துல பிறக்கிறானோ அதே இடத்துல அதே சொந்தங்களோட சுற்றம் சூட நட்போட வாழுறான். தன்னை நம்பி வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுது. அதுக்கு கல்யாணம் ஆன பிறகு அம்மா வீடும் இல்லை. எத்தனை நாள் அம்மா வீட்டில் இருக்க முடியும்? கோச்சிக்கிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் சோறு, 3ஆவது நாள் மூஞ்சை காமிக்க வேண்டியது. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொன்னது கல்யாணம் கட்டி கொடுத்த பொண்ணுக்கும் சேர்த்து தான் நினைக்கிறேன். அந்த குழந்தை அங்கே இருக்க முடியாது. ஆனால் அந்த மூஞ்சி இந்த வாழாவட்டி இந்த சமூகம் அவங்கள என்ன பண்ணுது, தூத்துது. எங்கே ஒரு விஷயத்துலையும் அந்த குழந்தைய காயப்படுத்துது. அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கும் வர முடியல. மாமியார் வீட்டுக்கு போன இடத்துலையும் அதால் செட் ஆக முடியல. இந்த வீடும் இல்லை, அந்த வீடும் இல்லை. பார்த்துது, சொர்க்கம்னு ஒரு வீடு இருக்குது, போயிடலாம், நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு போயிடுதுங்க. முக்கால்வாசி எத்தனை ரிதன்யா இருக்குது தெரியுமா? 1 2 இல்லை, அந்த குழந்தை அப்படி போயிடுச்சு. எனக்கு அதில் என்ன உண்மை என்ன பொய் அதெல்லாம் இப்போ பேச விரும்பலை. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை அம்மாவுக்கு ஆடியோ அனுப்பி போயிடுச்சு. இனிமே என்ன பேசி என்ன பண்ணாலும் போன உயிர் திரும்ப வருமா? வளர்த்த பெற்றவங்களுடைய அந்த 28 வருஷம் வளர்த்துருக்காங்களே, காசு பணம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம், உயிருங்க. அப்போது பணத்துக்கு மதிப்பு இல்லை. அந்த காலத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்ட்டர் சிஸ்டம்னு, பண்ட மாற்று, இதை கொடுத்து அதை வாங்குறது. இப்போ அதுதானே போயின்னு இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு. பொம்பளை பிள்ளையை கொடுத்து பணத்தையும் கொடுத்து என்னத்தை வாங்கிக்கிறோம்? கஷ்டம் துக்கம். அந்த குழந்தை அதை அனுபவிக்குது. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா முதல்ல இந்த காசு பணம் அதெல்லாம் தூர வச்சுட்டு, குடும்பம் நல்ல குடும்பமா, பையன் நல்ல பையனா, எல்லாத்தையும் பேசிக்கோங்க. அக்கம் பக்கம் விசாரிங்க. அந்த காலத்துலலாம் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. இன்னமும் அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களாம் ஒருவனுக்கு ஒருத்தி பாலிசியில் வாழ்ந்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த காலத்தில் ஏதுங்க சவரன்லாம்? மிஞ்சி போனால் 1 பவுன் கண்ணுக்கு சொல்லுவாங்களே, காது மூக்கை தாங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு முந்தின பண்டைய காலத்துலலாம் பொண்ணை வரதட்சணை வாங்குறாங்களா, அதுக்கு பதிலாக பொண்ணுக்கு காசெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்களாம் மாப்பிள்ளை வீட்டில். அந்த கல்ச்சர் மாதிரி இப்போ இப்படி ஆகிப்போச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்தாலே ஐயோ பொம்பளை பிள்ளையா, நகை சேர்க்கணுமே, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இது மட்டும்தானா? இல்லைங்க, படிப்பை சொல்லி கொடுங்க, உத்தியோகத்தை வாங்கி கொடுங்க, தன் காலில் நிற்க வைங்க, தைரியம் சொல்லி கொடுங்க, சட்டம் உங்களுக்கு தான் துணைக்கு இருக்குன்னு சொல்லுங்க, எதுக்கும் தற்கொலை முடிவு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கா? இந்த வீடியோ பாருங்கள். பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். என்னால் தாங்க முடியல. ஏன்னா நான் அந்த மாதிரி குழந்தைகளோடு தான் நான் டெய்லி என்னுடைய நாட்களே போகுது. நான் டெய்லி கிளாஸில் பார்க்குறேன். எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்க 15 16 17 வயசு பொம்பளை பிள்ளைங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போதெல்லாம் சமுதாயம் தான் கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ இந்த பதிவு உங்களுக்கிட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். அதுக்காக நான் போடலை. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த சேனல் இருந்ததுனால இதை நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா என் வீட்லேயும் ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. இப்போ சொல்கிறேங்க, என் வீட்லேயும் கல்யாணம் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் பண்ண தான் போகிறேன். ஆனால் அந்த குழந்தையோடைய விருப்பு, அந்த குழந்தையோடைய மனநிலை, உறுதி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் செட் ஆகிட்டு ஓகே முடியும் அப்படின்ட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். உன் லைஃப் உனக்கு எப்படி அமைச்சிக்கணும்னு தோணுதோ அமைச்சிக்கோன்ற அந்த வாய்ப்பை தான் நான் அந்த குழந்தைக்கு கொடுப்பேன். ஏன்னா இது கண்டிப்பாக இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற வார்த்தையை பொம்பளை பிள்ளைக்கிட்ட சொல்லாதீங்க. என் மனசுலாம் சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.